Namaste. Greetings to all of you. Grandmaster Shiva Kaksi அவர்களுடைய Achieve the Impossible Lotus Sutraலேருந்து இன்னைக்கான மிக முக்கியமான செய்தி. If you want to inhale, you have to exhale first. Within giving are the seeds of prosperity. In tithing, you must decree that the good karma will come back to you and your family many times. இந்த சூத்ரால நம்மளுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் மாஸ்டர் தெளிவுபடுத்துகிறாங்க. இயல்பான விஷயமா ஒன்று சொல்கிறாங்க. என்னது அது? நீங்கள் மூச்சை உள்ளே எடுக்கணுன்னா முதல்ல மூச்சை வெளியில் விடணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம யாரும் இதை ஜாஸ்தி சிந்திக்கிறது கூட கிடையாது இல்லையா? நம்ம உடம்பே இதை செஞ்சிடுது. ஆனால் அதில் சீக்ரெட் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் சில சயின்ஸ் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் முதல்ல எம்டி பண்ண அப்புறம் தான் ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எம்டிங்கிறது வெளியில் கொடுக்குறது. வெளியில் கொடுத்த அப்புறம் தான் நீங்கள் உள்ளே எடுக்க முடியும். எஸ், வெரி ஆப்வியஸ் இல்லையா? ஓகே, இதில் வளமைக்கான சீக்ரெட் பதிவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் எதை வெளியில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எண்ணம் இருக்கு இல்லையா? தர்ம காரியம் பண்ணணும்னு நினைக்கிற எண்ணத்துக்குள்ளேயே உங்களுக்கு வளமை திரும்பி வர்றதுக்கான விதைகள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்குள்ளே இருக்குது. நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க, தர்ம காரியங்கள் செய்கிறீங்க. அந்த செயலுக்குள்ளே, அந்த எண்ணத்துக்குள்ளே கடவுள் நீ திரும்பி வாங்கிறதுக்கான, திரும்பி உங்களுக்கு பணம் வர்றதுக்கான எல்லா விஷயங்களும் விதைகள் மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வாவ், திஸ் இஸ் சயின்ஸ் மாதிரி ஆகிப்போச்சு. அப்படின்னா அதனால தான் 3வது வார்த்தை என்ன சொல்கிறாங்க? இன் டைத்திங் யூ மஸ்ட் டிக்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு மட்டும் இல்லை, உன் குடும்பத்துக்கும் சேர்ந்து நீ டிக்ரீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் 2 முக்கியமான வார்த்தைகள் இருக்குது. டைத்துங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, டிக்ரீ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இது 2த்துக்கும் அர்த்தம் என்ன சார்? டைத் அப்படின்றது 1/10. அப்போது வெஸ்டர்ன் ட்ரெடிஷனில் நீங்கள் தர்மம் பண்ணணும் அப்படிங்கிறது வேறு, டைத் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு. தர்மம் பண்ணுறதுங்கிறது எதை வேணால் கொடுக்குறது, உங்களுக்கு கையில் இருக்கிற பணத்தை கொடுக்குறது. அப்போ டைத்திங்னா என்னது? நீங்கள் சம்பாதிக்கிறதுல 10ல் ஒரு பகுதியை நீங்கள் தர்மமாக கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து டைத்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த அளவுக்கு 10% அளந்து கொடுக்குறீங்க இல்லையா? விவசாயம் பண்ணுற மாதிரி ஒரு ஏக்கரில் எவ்வளோ விதை போட்டால் என்ன வருமானம் வரும் அப்படின்னு அளந்து செய்கிற மாதிரி. அப்போது தர்ம காரியம் பண்ணும்போது நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு பகுதி, குறிப்பாக 10%, குறைந்த அளவு 10%, அதுக்கு மேலேயும் பண்ணலாம், அட்லீஸ்ட் 10% பண்ணிங்கன்னா டைத்திங் அப்படி ஆகுது. அது மட்டும் பத்தாது, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? விதைச்சா மட்டும் பண்ணாது, விதைச்சதை அறுவடை பண்ணோம் இல்லையா? அறுவடை பண்ணுறது எதுக்கு சமம் என்னது? அதுக்கான எக்ஸாம்பிள் என்னது? உன்னுடைய குடும்பத்துக்கும் உனக்கும் அது பல மடங்கு திரும்ப வரட்டும் அப்படின்னு நீ கட்டளையிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டளையிடணும் அப்படின்னானது, எக்ஸேல் பண்ணிட்டீங்க, மூச்சை வெளியில் விட்டுட்டீங்க, தர்மம் பண்ணிட்டீங்க. அப்புறம் இன்ஹேல் அது பண்ணணும் இல்லையா? அந்த இன்ஹேல் பண்ண மாட்டேன் அப்படி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உயிர் வாழ முடியாது. சில பேர் ஆன்மீகமாக முன்னேறின சில பேர், குறிப்பாக இந்திய நாட்டில் இதை பயிற்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தர்மம் பண்ணணும், ஆனால் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. நல்லது செய்யணும், ஆனால் திரும்பி எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க. இது வளமைக்கான சீக்ரெட் கிடையாது. இப்படி சொன்ன ஆட்கள் எல்லாம் ரைட்டாக தப்பான்னு சொல்கிறது என் நோக்கம் கிடையாது. ஆனால் நீங்கள் பார்க்கணுங்கிறது ஒரு செய்தி இருக்காது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீ நல்லது செய்யணும் ஆனால் எதையும் எதிர்பார்க்காத அப்படின்னு சொன்ன ஆட்கள் வளமையோடும் வெற்றியோடும் இருந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டியும் சொல்ல முடியாது. நல்லவங்களாக இருப்பாங்க, ஆனால் ஏழ்மையான நிலைமையில் இருப்பாங்க. காரணம் என்னது? தர்மம் பண்ணுவாங்க, நல்லது செய்வாங்க, ஆனால் திரும்பி வாங்க மாட்டாங்க.
திரும்பி அவங்க வாங்கிறதுக்கான கட்டளை இடலைன்னா, மனதில் அவங்க கட்டளை இடலைன்னா, எனக்கு வேணும் இறைவா, அப்போனா தான் நான் மேலும் மேலும் நான் செய்ய முடியும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கலைன்னா, மனதுக்குள்ளே அந்த கட்டளை கொடுக்கலைன்னா, அவங்களுக்கு நல்ல கர்மா வராது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நல்ல கர்மாங்கிறது வல்லமையாக வராது. அப்போது வல்லமை வேணும்னா மூச்சு விட்ற மாதிரி மூச்சை வெளியில் விட்டுட்டு மூச்சை உள்ளே எடுக்கணும். தர்மம் முதல்ல செஞ்சுட்டு அப்புறம் அதை வாங்கிறதுக்கான அந்த எண்ணத்தையும் நீங்கள் பதிவு செஞ்சு வச்சுக்கணும். உங்கள் வாழ்க்கைக்கான மிக முக்கியமான செய்தி இது. விஷ் யூ பெஸ்ட் டே, கிரேட் டே. நமஸ்தே.